எங்களுடைய தந்தை, எங்களுடைய மனைவி, எங்களுடைய மக்கள், ஏன் எங்களுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட உங்களை நாங்கள் நேசிப்போம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் உண்மை மூமினாக முடியாது. உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களை காட்டிலும் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவரை உண்மை மூமினாக முடியாது என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அந்த மக்கள் தயார். அஸ்ஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே, வந்திருக்கிற இளைஞர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு செய்தியை உன்னிப்பாக இங்கே கவனிக்க வேண்டும். முகம்மதுடைய ஒப்பந்தத்திலே நீங்கள் கையெழுத்து போடுவதற்கு முன்னால் ஒன்றை நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு கையெழுத்திட்டால் நீங்கள் குறைஷிகளுடைய பகைமைக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். வியாபார தலங்கள் தாக்கப்படலாம், பயண நேரங்களிலே கைதிகளாக பிடிக்கப்படலாம், நீங்கள் கொலை கூட செய்யப்படலாம். இந்த முகம்மது நபிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தால். இளைஞர்கள் எழுந்து கேட்டார்கள், அஸ்ஸதே நீங்கள் அமருங்கள், அஸ்ஸதே நீங்கள் அமருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஒரே ஒரு வாக்கு நீங்கள் மீண்டும் தர வேண்டும். என்ன வாக்கு? நாங்கள் உங்களை பாதுகாப்போம், இந்த தீன் வளர நாங்கள் பாடுபடுவோம். என்றைக்கு நீங்கள் மதீனா வந்தாலும் எங்களுடைய குடும்பத்தை காட்டிலும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம். ஆனால் இப்படி உங்களை நாங்கள் பாதுகாத்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படி உங்களை நாங்கள் பாதுகாத்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் உத்தரவாதம். மீண்டும் சஹாபாக்கள் கேட்டார்கள், மதீனத்து தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மீண்டும் ஒரு ஒப்பந்தம். நீங்கள் மதீனா வந்த பிறகு இஸ்லாம் வளர்ந்து சாம்ராஜ்யம் பெரிதாகி மக்கா கைப்பற்றப்பட்டு இன்னும் பல்வேறு நாடுகளில் இஸ்லாம் வளர்ந்தால் எங்களை விட்டுவிட்டு இந்த மக்காவுக்கு திரும்ப வருவீர்களா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரி தோழர்கள் தான் இனி நான். நீங்கள் செல்லுகிற பாதை என்னுடைய பாதை. என்னுடைய அன்சாரி தோழர்களை யார் பகைக்கிறார்களோ அவர்களை நானும் பகைப்பேன். அன்சாரி தோழர்களை நேசிக்காதவன் முனாஃபிக். இனி எனக்கு மதீனா தான் சொந்த ஊர் என்றார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மரணம் கூட, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் கூட மதீனாவிலே நிகழ்ந்ததாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சரித்திர சம்பவத்திலே இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது அன்பார்ந்த சோர்களே? உங்களை போல, என்னை போல, நம்முடைய நண்பர்களை போல ஒரு இளமை பட்டாளம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து மார்க்க வளர்ச்சிக்காக வேண்டி ஒப்பந்தங்கள் பல நிறைவேற்றி அதற்காக வேண்டி தியாகம் செய்த செம்மல்கள் இளைஞர் பட்டாளம் கூறிய வரலாறுகள் நம்முடைய கையிலே உண்டு. 75 பேர், 70 பேர் மதீனா முழுக்க காட்டு தீயை போல இஸ்லாமிய பிரச்சாரம். சிறிதொரு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகிறார், நம்மோடு வாழப்போகிறார், நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய போகிறோம். சந்தோஷ மகிழ்ச்சி. வீதி வீதியாக, தெரு தெருவாக, கடை தெருவுகளில் எல்லாம் இஸ்லாமிய பேச்சுக்கள், திருக்குரான் வசனங்கள் எங்கு பார்த்தாலும் பரிமாறப்படுகிற காட்சி. மீண்டும் 70 நபர்களும் இளைஞர்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மீண்டும் ஒரு முறையீடு செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய மதீனாவில் யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நசாராக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேதத்தை நன்கு உணர்ந்து படித்த மதகுருமார்கள், அவர்கள் எல்லாம் அஜ்ரத்துமார்கள். இந்த தீனை நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மறுக்கிறார்கள், எதிர்வாதம் செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் குறைந்தது ஒரு 2 நபரையாவது யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு நீங்கள் அனுப்பித்தாருங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேர்வு செய்து அனுப்பினார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே? இளைஞர்களை. எந்த இளைஞரை? அல்லாஹ் தேர்வு செய்தானே. மிகப்பெரிய கோத்திரத்திலே இருந்து மிகப்பெரிய செல்வ சீமானாக வளர்ந்தாரே அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு திருக்குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாத திறமை, எப்படிப்பட்டவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற அந்த வாத திறமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்தார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யாரை அனுப்பினார் தெரியுமா? 2 கண்ணும் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் 2 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா அனுப்பினார்கள். மதீனா அவர்கள் சென்றவுடன் அந்த 3 பேரும், அந்த 10 பேரும், அந்த 15 பேரும், அந்த 70 பேரும் இந்த 2 நபர்களுடைய தலைமையின் கீழ் எப்படிப்பட்ட ஒரு அரசு
அரசியல் அமைப்பு முறையை உருவாக்கினார்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னதாகவே மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை மதீனாவில் அமர்த்தியவர்கள், ஏற்படுத்தியவர்கள் நீங்கள் இளைஞர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழும் பொழுது இரண்டாவது போர், உஹது போர் நடைபெறுகிறது. வரலாற்று சம்பவத்தை பாருங்கள். உஹது போர் நடைபெறுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களுக்கும் ஆலோசனை சொல்கிறார்கள். 10,000 பேர் 456 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரையும் தாண்டி மக்காவிலே இருந்து புறப்பட்டு வந்து பத்ர் போருக்கு பகரம் தீர்ப்பதற்காக வேண்டி மூர்க்கத்தனமாக ஆயுதத்தோடு வாகனத்தோடு அதிகப்படியான எண்ணிக்கையோடு புறப்பட்டு வருகிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஊருக்குள்ளே இருப்போம், ஊருக்குள் அவர்கள் வந்து அடித்தால் திரும்ப நாம் அடிப்போம் யா ரசூலல்லாஹ். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமே, குழந்தைக்கு பாதுகாப்பு வேண்டுமே யா ரசூலல்லாஹ், அப்படியே செய்வோம் என்றார்கள். மசூரா முடிந்தவுடன் இருக்கிற இளைஞர்கள் யாரும் வெளியே செல்லவில்லை. இளைஞர்கள் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன முடிவு? முதியோர்கள் எல்லாம் அபூபக்கர் அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், முதியோர்கள் எல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறார்கள், ஊருக்குள் அவர்கள் வந்தால் திரும்ப நாம் தாக்குவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நம்முடைய நோக்கமே நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெண்களையும் காப்பாற்றப்பட வேண்டும். ஊருக்குள் இருந்தால், ஊருக்குள் அவர்கள் நுழைந்தால் பெண்களை நம்மால் காப்பாற்ற முடியாது. ஆகவே ஊருடைய எல்லையில் போய் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும். 500 கிலோமீட்டர் தாண்டி மூர்க்கத்தனமாக எல்லா வகையான சக்திகளோடு வருகிறவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள். நாங்கள் யார்? அல்லாஹ்வுடைய படை, ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையினர்கள். நாங்கள் உங்களுக்கு அரணாக இருப்போம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம், எங்களுடைய உயிரை கொடுத்தாவது உங்களை பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ். ஊருக்குள்ள உள்ள முடிவு வேண்டாம், புறப்படுங்கள் உஹது மலையை நோக்கி, மதீனாவினுடைய எல்லையிலே இருந்தவர்களை சந்திப்போம் என்றார்கள் இளைஞர் பட்டாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், புறப்படுங்கள் என்றார்கள் உஹது மலையை நோக்கி. ஆகவேதான் உஹது போர் நடந்தது. திரும்ப பார்த்தால் என்ன நிலைமை? இளமை பருவத்தில் இருக்கிற பெண்களும் போருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து விட்டது. பெண்களை பார்த்து சொன்னார்கள், போருக்கு வர உங்களுக்கு அனுமதி இல்லை, உங்களை பாதுகாக்கத்தானே நாங்கள் எல்லைக்கே சென்று போர் தொடுக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் எப்படி வரலாம் என்றார்கள். அந்த பெண்கள் எல்லாம் யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எல்லாம் சிறுபிராயம், எல்லாம் இளமை பருவம். நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்கள் தரப்பிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் போர் செய்யும் பொழுது ஆயுதம் கீழே விழுமே, அதை எடுத்து தருவதற்கு நாங்கள் வருகிறோம் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், வீரர்கள் எல்லாம் காயப்பட்டு கீழே விழுவார்களே, அவர்களுக்கு மருந்து தடவுவதற்கு நாங்கள் வருகிறோம் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், போர் நீடித்தால் அங்கேயே உங்களுக்கு உணவு சமைத்து தருவதற்கு வந்தோம் என்றார்கள். பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் எப்படி வளர்கிறது, யாரால் வளர்கிறது என்று பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அடுத்த போர் ஹண்டக் போர், அகல் போர். அங்கேயும் பாருங்கள், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு திரண்டு வந்த போர் 10,000 தாண்டி மதீனாவிலே இருக்கிற 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை நெருங்கினார்கள் குறைஷிகள். குறைஷிகள் மட்டுமல்ல, மதீனாவிலே இருக்கிற எல்லா யூதர்களும் சேர்ந்து திரட்டி அடிக்கப்பட்ட படை அந்த படை. அந்த நேரத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டுமா அழிய வேண்டுமா என்கிற ஒரு நிலைமை. பத்ர் போரை காட்டிலும் அபரிவிதமான நிலைமை அகல் யுத்தம், ஹந்தக் போர் என்று சொல்லப்படுகிற போர். ஒரே ஒரு இளைஞர் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஆலோசனை சொன்னார். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நாடுகளில் எதிரிகள் இப்படியெல்லாம் ஒரு சில தந்திரங்களை கையாளுவார்கள், அதை சொல்லவா யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அவரும் ஒரு இளைஞர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தந்திரம் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், மதீனாவை சுற்றி அகல் தோண்டப்பட வேண்டும், குழிகள் தோண்டப்பட வேண்டும். எப்படிப்பட்ட குழி? யாரும் கீழே இறங்கி கூட மேலே ஏற முடியாது, குதிரைகளில் வேகமாக வந்து கூட பாயக்கூடாது, அந்த அளவுக்கு அகலமான குழி, நீளமான குழி, ஆழமான குழி தோண்டப்பட வேண்டும் என்றார்கள். முடிவெடுக்கும் பொழுது மக்காவிலே இருந்தவர்கள் புறப்பட்டு 5 நாள் ஆகிவிட்டது. 5 நாளில் மதீனா முழுக்க குழிகள் தோண்டப்பட வேண்டும். அன்றைக்கு நவீன கருவிகள் இல்லை, கைதான் அன்றைக்கு ஆயுதம். எல்லா இளைஞர்களும் திரண்டார்கள் மதீனாவில். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார், 3 நாளில் மதீனா முழுக்க, நகர்ப்புறம் முழுக்க அகழிகள் தோண்டப்பட வேண்டும், நீளமாக அகலமாக பக்கவாட்டில் குழிகள் தோண்டப்பட வேண்டும் என்றார்கள்.
யார் தோண்டினார்கள்? முஹாஜிர்களும் அன்சாரிகளும் பசியும் பட்டினியுமாக கிடக்கிற அந்த திண்ணை தோழர்களும் சேர்ந்து கைகளால் அந்த குழிகளை தோண்டினார்கள். பார்த்தோம் ஹதீஸ்களிலே. அவர்கள் குழிகளை தோண்டும் பொழுது பசியின் காரணமாக மயக்கமுட்ட இளைஞர்கள் எத்தனை பேர்கள்? பசியின் காரணமாக அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தது எவ்வளவு துஆக்கள்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய அன்சாரி தோழர்களுக்கும் என்னுடைய முஹாஜிர்களுக்கும் மறுமையில் நீ சிறந்த அந்தஸ்தை கொடு யா அல்லாஹ். அவர்களை நேசிக்கவே யா அல்லாஹ். உலக மக்களை யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கிய திறனை கொடு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவினுடைய பரக்கத்தின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய விசேஷ பார்வையின் காரணத்தினால் அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்த தியாக உணர்வை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 நாளில் அந்த மக்கள் அகழ் தோன்றினார்கள். குழிகள் வெட்டப்பட்டது. எதிரிகள் வந்தார்கள், தோற்கடிக்கப்பட்டார்கள். மீண்டும் அல்லாஹ் ஒரு புயல் காற்றை அனுப்பி எதிரிகளை தோற்கடித்தான். வரலாறுகள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இளைஞர் பட்டாளம், அதிலும் இளைஞர்கள் என்பார்ந்த சோர்களே. இப்படியாக இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு பாருங்கள், அங்கும் இங்கும் பறந்து இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்த அந்த இளமை பருவம். ஒரு சில நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை கூட அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். என்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இளமை பருவத்தை ஒரு தனி மனிதராக இருந்து அல்லாஹ் சொல்லும் பொழுதே சொல்கிறான், அவர் தனி மனிதர் அல்ல, அவரே ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவருக்கு அல்லாஹ் குடும்ப ரீதியாக நிகழ்த்திய சோதனைகளில் எல்லாம் வென்றெடுத்தார். அது முக்கியம் அல்ல. அவர் வாழ்கிற அந்த நாடு முழுக்க 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 தன்னுடைய குடும்பம் முழுக்க தன்னுடைய தந்தை முழுக்க எல்லோரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு தனி இளைஞராக அல்லாஹ்வுடைய ஒரு நபியாக இருந்து அவர் செய்த போராட்டம் பக்கம் பக்கமாக அத்தியாயம் அத்தியாயமாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானா இல்லையா? இப்படி ஆயிரம் இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய உயிரை, தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய வீட்டை இந்த தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்து அந்த தீனை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார்கள் என்பார்ந்த சோர்களே. நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை என்ன? இன்றைக்கு எந்த பத்திரிகையை புரட்டி பார்த்தாலும் திருட்டு குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள் இளைஞர்கள். ஆபாச சிடி கேசட் விற்பனையில் கைது எல்லாம் இளைஞர்கள். எங்கு பார்த்தாலும் ஒழுக்கக்கேடுகளிலே இளைஞர்கள், எங்கு பார்த்தாலும் பெரும் பாவங்கள் புரிகிறவர்களிலே இளைஞர்கள், எங்கு பார்த்தாலும் இந்த உலகத்தை அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிற பாதையில இருக்கிறவர்கள் இளைஞர்கள். ஆகவே அந்த இளைஞர்களையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தையும் காப்பாற்றுவது நம்முடைய கடமை. வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் இந்த மார்க்கத்தை தூய்மையோடு நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு ஜமாத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இணை வைத்தல் இல்லாத, வித்தியார்த்திகள் இல்லாத, அனாச்சாரம் இல்லாத தூய்மையான ஒரு மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள் என்று நம்மை எதிர்பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கும் நாம் துரோகம் செய்துவிடக் கூடாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்படி இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்ய நீங்கள் புறப்பட்டால், இதுவரை நம்முடைய ஆயுள் காலத்தை நாம் வீணடித்தது போதும். நமக்கென்று கடமைகள் உண்டு, நமக்கென்று பொறுப்புகள் உண்டு. நபிமார்களுக்கு பிறகு மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற பொறுப்பை அல்லாஹ் சுமத்தி வைத்திருக்கிறான். இந்த பொறுப்பை குறித்து ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பது நிச்சயம். அப்படியானால் அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த மார்க்கப்பணி நீங்கள் செய்ய வருகிற பொழுது பலதரப்பட்ட மார்க்க சிந்தனைகள் இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே உண்டு. ஒன்று, அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் மரணித்து போன நல்லடியார்களுக்கு கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு இதுதான் மார்க்கம், இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று போதிக்கக்கூடிய மக்கள் உங்கள் கண் முன்னால் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பகரமாக ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக் போன்ற மதுஹபுகளில் ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றாத அவன் முஸ்லீமே அல்ல என்று சொல்லப்படுகிற கோட்பாடுகள் உங்களுடைய கண் முன்னால் உண்டு. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இந்த மனித சமூகத்தில் பல்வேறு வகையான ராத்தீப்புகள், மௌலூதுகள், பல்வேறு வகையான கிஸ்ஸாக்கள்,
மார்க்கம் என்று மக்களுக்கு போதிக்கப்படுகிற ஒரு செயல்பாட்டை இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனி இவைகளெல்லாம் உண்டுமா என்று பார்த்து அதன்படி செயல்படுவது இளைஞர்களாக உங்களுடைய கையில் இருக்கிறது. மக்களை பார்த்து மார்க்கத்தை நீங்கள் தீர்மானித்து விடக் கூடாது. திருக்குர்ஆன் உங்களுடைய கையிலே உண்டு, அதிலிருந்து மார்க்கத்தை உணருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. அதை படித்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழச் சொன்னாரோ அப்படி தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோன்பு நோக்க சொன்னாரோ அப்படி நோன்பு வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தன்னுடைய வாழ்வில் ஹஜ் செய்தாரோ அதே போல ஹஜ் செய்யுங்கள். இப்படி சொல்வதொன்று குழப்பம் அல்ல, இப்படி சொல்வதென்று மார்க்கத்திற்கு புறம்பானது ஒன்றும் அல்ல. அல்லாஹ் அவருடைய அல்மறையாம் திருமறை குர்ஆனில் வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, என்னுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவருடைய அல்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ஒரே நேரத்தில் இரண்டு வகையான செயல்பாடுகளை செய்வது தவிர்க்க முடியாதது, காலத்தின் கட்டாயம். ஒன்று நன்மையை ஏவ வேண்டும், இன்னொன்று இணை வைத்தல், வித்யத்துகள், அனாச்சாரத்தில் பாவமான காரியத்திலே இருந்து மக்களை தடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பார்ந்த சகோதர சகோதரிகள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? ஈமான் கொண்டிருக்கிறார்கள், இணை வைத்தல் கலந்து இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். அவர்களுடைய ஈமானில் பரிசுத்தம் கிடையாது, அவர்களுடைய ஈமானில் அவர்களுடைய நம்பிக்கையில் இணை வைத்தலும் கலக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வே சொல்கிறார். ஆக இந்த மனித சமூகத்தில் தொண்டாட்ட புறப்படும் பொழுது, இந்த மனித சமூகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்படும் பொழுது இரண்டு வகையான கடமை நம் மீது சுமத்தப்படுகிறது. ஒன்று, மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை கொண்டு படிக்க வேண்டும். இரண்டாவது, மார்க்கத்தின் பெயரால் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் செய்கிற தவறுகளை எந்த வகையான காழ்ப்புணர்வும் இல்லாமல், எந்த வகையான சுயநோக்கமும் இல்லாமல், எந்த வகையான குரோதங்களும் இல்லாமல் சகோதர வாஞ்சையோடு அவர்களுக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கு அவர்களுடைய குற்றங்குறைகளை சீர்படுத்துவது நம்முடைய கடமை என்பார்கள் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் தன்னுடைய தோழர்களுக்கு பயிற்சி அளித்தார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நபி தோழர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுகை முடிந்து வந்து யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைக்கும் ஸலாம், ஸலாத்திற்கு மறுமொழி கூறி அடுத்தது என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, திரும்ப நீங்கள் சென்று தொழுங்கள் என்றார். இரண்டாவது முறையும் தொழுகிறார், மீண்டும் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, மீண்டும் சரியாக தொழுங்கள் என்றார். மூன்றாவது முறையும் தொழுதார். மூன்றாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னவுடன் அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இதற்கு மேல் தொழத் தெரியாது என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், எனக்கு பின்னால் ஹனஃபி என்பவர் வருவார், அவர் சொன்னபடி நீங்கள் தொழ வேண்டும். எனக்கு பிறகு சாஃபி, ஹம்பலி, மாலிக் போன்ற மதுஹபுகள் தோன்றும், அந்த மதுஹபின் அடிப்படையில் நீங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. மார்க்கத்தை விளக்கத்தானே அல்லாஹ் தூதரை அனுப்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் தக்பீரை இப்படி கட்ட வேண்டும், தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டிய துஆக்களை இப்படி ஓத வேண்டும், ருக்குவை இப்படி செய்ய வேண்டும், ருக்குவுக்கு பிறகு ஓத வேண்டிய இந்த துஆவை ஓத வேண்டும், செமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்ல வேண்டும், அங்கேயும் சிறிது ஆறுதலாக மௌனமாக நின்று பொறுமையாக தொழ வேண்டும். தொழுகையில் அவசரம் காட்டாதீர்கள், தொழுகையில் ஓத வேண்டியதை ஓதாமல் தொழாதீர்கள், தொழுகையினுடைய நிலைகளை முழுமைப்படுத்தாமல் எந்திரிக்காதீர்கள், எழாதீர்கள், அந்த தொழுகை செல்லாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுகையுடைய பாடத்தை காண்பித்தார்கள். அது நம்முடைய கடமை. மக்களுக்கு தொழுகையை போதிக்க வேண்டும், அது நம்முடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னால் ஒரு நபித்தோழர் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் எல்லாம் பயண நேரத்தில் மலைகளை ஏறும் பொழுது அல்லாஹ்வை சப்தம் போட்டு அழைத்து துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மக்களே, இதோ நீங்கள் கேளுங்கள், ஏன் இப்படி சப்தம் போட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறீர்கள்? அல்லாஹ் செவிடன் அல்ல, அல்லாஹ் எங்கோ தூரமாக இருக்கக்கூடியவன் அல்ல,
அல்லாஹ் காது கேட்கக்கூடியவன். அல்லாஹ் உங்களுடைய நாடி நரம்பை விட சமீபமாக இருக்கக்கூடியவன். ஆகவே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது குரல்களை உயர்த்தாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது பணிவோடு அந்தரங்கமாக உள்ளச்சத்தோடு என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதற்கு நேர் மாறாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பள்ளி வாயில்களிலே மைக்குகளை போட்டுக்கொண்டு திக்ர் ஹல்கா கமிட்டிகள் என்கிற பெயரில் ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் மாதம் வந்தாலும் ஒவ்வொரு மௌலூது மாதம் வந்தாலும் விசேஷமான பாடல்களை பாடுகிறோம் என்கிற பெயரில் திக்ருகளை ஓதுகிறோம் என்கிற பெயரில் மக்கள் இன்றைக்கு தவறாக மார்க்கத்தை புரிந்து இன்றைக்கு பள்ளி வாயில்களில் மைக்குகளின் மூலமாக ஹாரன்களின் மூலமாக ஒலிபெருக்கிகளின் மூலமாக திக்ருகளை சப்தம் போட்டு சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நமக்கு சப்தம் போட்டு திக்ரு சொல்ல அனுமதியே. சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை சொல்லப்படுகிற எந்த திக்ருகளானாலும் ஸலவாத்துகளானாலும் சப்தம் போட்டு சொல்லுவதற்கு மார்க்கத்தில் எந்த வகையிலும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாரே. அதை இன்றைய மக்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு சுட்டி காட்டப்படுவது நம்முடைய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே ஒரு நாள் திடீரென மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளியிலே ஒரு அசருக்கு பிறகு ஒரு கூட்டம் வட்டமிட்டு அமர்ந்து கைகளில் பொடி பொடி கற்களை எடுத்துக்கொண்டு வித்தியாசமான திக்ருகளை சப்தம் போட்டு ஓதி ஒவ்வொரு கல்லையும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அபு மூசா அல் அஸ்அரி என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர் அந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். நேராக ஓடினார் இப்னு மசூத் அவர்களிடத்தில். இப்னு மசூதே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே பாருங்கள், ஒரு கூட்டத்தார்கள் வித்தியாசமாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்னு மசூத் அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் ஏதேதோ திக்ருகளை சப்தம் போட்டு ஓதுகிறார்கள், கைகளிலே கல்லை கொண்டவர்கள் எண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து வந்தார்கள். வந்து அந்த மக்களை பார்த்தார்கள். நீங்கள் எல்லாம் யார்? நாங்கள் கூஃபாவிலே இருந்து வந்திருக்கிறோம். இங்கே என்ன செய்கிறீர்கள்? நாங்கள் நன்மையை எண்ணுகிறோம் என்றார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தாரே, யா அல்லாஹ் என்னுடைய இப்னு அப்பாஸ் அவர்களுக்கும் என்னுடைய அனஸ் அவர்களுக்கும் என்னுடைய இப்னு மசூத் அவர்களுக்கும் கல்வி திறனை அதிகப்படுத்தியா அல்லாஹ், திருக்குர்ஆனில் அதிக ஞானமுடைய நபராக ஆக்கியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தாரே. அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நன்மைக்கு பகரமாக பாவத்தை நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்றார்கள். அந்த மக்கள் செய்தது என்ன? திக்ருகள் சொன்னார்கள். என்ன திக்ர்? அல்லாஹ்வுடைய தூதர் அதுவரை காண்பித்துக் கொடுக்காத திக்ர். எதை எண்ணுகிறீர்கள்? கற்களை கொண்டு எண்ணுகின்றீர்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஆற்றிய உரை என்ன உரை தெரியுமா? கூஃபா வாசிகளை தெரிந்து கொள்ளுங்கள், இதோ இந்த பள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய பள்ளி, அதற்கு பக்கத்தில் இருப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு வீடுகள் இன்னும் உண்டு, பள்ளிகள் இன்னும் உண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி சென்ற கழுதை கூட இன்னும் உண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் போர்த்திய போர்வை உண்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். அவர்களோடு பாடம் பெற்ற நாங்களும் உயிரோடு வாழவே பாவிகளே மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குகிறீர்களே, அல்லாஹ் உங்களை சவிப்பானாக, பள்ளியை விட்டு உடனே வெளியேறுங்கள் என்று அப்புறப்படுத்தினார்கள். அபு மூஸா அல் அஸ்அரி அவர்கள் சொல்லுகிற ஒரு தகவலை இந்த இடத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கவனத்தில். அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் பார்த்தேன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக, முஆவியாவுக்கு எதிராக ஹவாரிஜிகள் படை திரட்டி வரும் பொழுது இந்த குழுவிலே உள்ள அத்துணை பேரும் அங்கே இருந்தார்கள். மார்க்கத்தை மக்களுக்கு படித்துக் கொடுப்பது நம்முடைய கடமை என்பார்ந்த சோழர்களே. திக்ருகள் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். கேட்டால் என்ன சொல்வார்கள்? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான திக்ருகள், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான ஸலவாத்துகள் என்பார்கள். உண்மைதான். அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான், திக்ரை நமக்கு கற்றுத்தர, ஸலவாத்தை கற்றுத்தர, தொழுகையை கற்றுத்தர, நோன்பை கற்றுத்தர, ஹஜ்ஜை கற்றுத்தர, ஜகாத்தை கற்றுத்தர. அல்லாஹ் தூதரை அதற்கு தான் அனுப்பினார். நான் கேட்கிறேன், திக்ருகள் ஓதுவது நன்மைதானே? நன்மைதான். ஒரு மனிதர் தொழுகை முடிந்து 55 முறை சுப்ஹானல்லாஹ் என்கிறார், 55 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார், ஒரு 56 முறை அல்லாஹு அக்பர் என்கிறார். இது தஸ்பீஹ் ஆகுமா? இது தஸ்பீஹ் ஆகாது. ஏன் ஆகாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு 33 முறை தான் கற்றுக் கொடுத்தார். 34 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கு கூட யாருக்கும் உரிமையே கிடையாது.
சூரத்துல் ஆஸாபின் 33வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? وما كان مؤمن ولا مؤمنة اذا قال الله ورسوله امرا என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒன்றை தெரிந்து கொள்ளட்டும்.